நீங்கள் பார்த்த இந்த வீடியோ சாம்பிளில் கலர் எப்படி சேஞ்ச் ஆனதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது Filmora 9 டியூட்டோரியல். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு டெக்கி, நான் உங்கள் கீர்த்தி. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருந்த சாம்பிள் வீடியோவை இம்போர்ட் பண்ணி போட்டுங்க. நான் என்கிட்ட இருக்கிற சாம்பிள் வீடியோவை போடுறேன். இப்போ பார்த்துங்க, அது ஸ்வைப் பண்ணி டைம்லைனில் போடுறேன். டைம்லைன் சைஸை குறைச்சிக்கங்க. சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த வீடியோ போடுறது தெரியாது, அதனால தான் சைஸை குறைக்கிறேன். டைம்லைன் சைஸை குறைச்சிட்டு இன்னொரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி போடுறேன். போட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு வரும் அந்த பெயிண்ட் ஆப்ஷன் தான், அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேலன்ஸ் இருக்கும். அதில் போய் டெம்பரேச்சர் குறைக்கலாம், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இல்லைன்னா டின்ட்டு டிக்ரீஸ் பண்ணலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம். 3D லெட்டு அதை நான் சொல்லி கொடுக்குறேன் கைஸ். இந்த வீடியோ 3D லெட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதை அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். கலரில் போய்ட்டு எக்ஸ்போஷர் அப்படின்றத முதல்ல டிகிரிஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைச்சிக்கலாம். நான் வந்து லைட்டாக அப்படியே வச்சிடறேன். ப்ரைட்னஸை குறைக்கலாம், ஏற்றிக்கலாம். நான் வந்து லைட்டாக குறைச்சிக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக ஏற்றலாம், இல்லை லைட்டாக அப்படி வச்சுருக்கேன். வைப்ரன்ஸை லைட்டாக இறக்கணும், அது ஏற்றணும். கொஞ்சம் 76 சேச்சுரேஷன் லைட்டாக குறைச்சி 26 வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டு. அடுத்த ஆப்ஷன் ஹைலைட். உங்களுக்கு ஹைலைட் தேவைன்னா நீங்கள் அதிகப்படியாக குறைச்சிக்கலாம். நான் லைட்டாக வச்சுக்கிறேன். அடுத்து ஷேடோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக உங்களுக்கு வச்சு கட்டுறேன். அடுத்து ஒயிட் கலர் வேணும் உங்களுக்கு அட்ஜெக்டை பொறுத்து. பிளாக் வேணுமா வேணாமாங்கிறது நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து HSL ஆப்ஷன் போகணும். HSL போனீங்கன்னா கலர் இருக்கும். அதில் க்ரீன் கலர் டச் பண்ணிங்கன்னா எல்லோ, க்ரீனை டச் பண்ணிங்கன்னா க்ரீன் இருக்க இடத்துல சேச்சுரேஷன் ஏற்றிக்கலாம், சேச்சுரேஷன் குறைச்சிக்கலாம், இல்லை கியூவை ஏற்றிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். கியூவை அதில் கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா க்ரீன் நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்த சேச்சுரேஷன் நீங்கள் ஏற்றினா உங்களுக்கு தெரியும் காய்ஸ். அப்படியே வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் பையனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா. அடுத்து லுமினஸையும் நீங்கள் ஏற்றினா உங்களுக்கு லைட்டாக இறக்காம வச்சுக்கலாம். அடுத்து எல்லோவில் போய்ட்டு எல்லோ கலர் இருக்க இடத்துல நீங்கள் க்ரீன் கொண்டு வரணும். நான் சேச்சுரேஷன் கியூவை மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு சேச்சுரேஷன் லைட்டாக குறைச்ச மாதிரி வச்சுக்கிறேன் காய்ஸ். லுமினஸும் அதுக்கு மேலே சரி பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் காய்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பெயிண்ட் இருக்கும். அதில் போய்ட்டு அமௌண்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை சைஸை ஏற்றிக்கலாம், அது குறைச்சிக்கலாம். இல்லை ரவுண்ட்னஸ் நீங்கள் ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். நான் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா -30 வைக்கிறேன். சைஸை பார்த்தீங்கன்னா 72 வைக்கிறேன். ரவுண்ட்னஸ் கொஞ்சம் 0 வச்சிடறேன். ஃபெதர் கொஞ்சம் தெரியாமல் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெஷல் லைட்டாக இருந்தால் மட்டும் போதும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். எக்ஸ்போஸ் வச்சிட்டிங்கன்னா இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த வீடியோ இது எப்படி அந்த பக்கத்தில் இருக்க வீடியோவுக்கும் கொண்டு வருது பார்த்தீங்கன்னா, திரும்பியும் அதே ஆப்ஷனுக்கு போங்க. கலர் வைசிங் அதில் போய்ட்டு சேவ் ப்ரீசெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மை ப்ரீசெட் ஒன்று இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த கலர் கிரேடிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க, இங்கே ப்ரீசெட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஆல் ப்ரீசெட்டில் கஸ்டம் அதில் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம ப்ரீசெட்டை ஓகே விடுங்க. நான் வந்து ப்ரீசெட்டை டிக் பண்ணல, அதனால தான் நான் காட்டல. நீங்கள் திரும்பி பண்ணும்போது லாங்காக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டு ஓகே. திரும்பி ப்ரீசெட்டு போய்ட்டு கஸ்டம் ப்ரீசெட்டில் போய்ட்டு மை ப்ரீசெட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் காய்ஸ். பாருங்கள், ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். தெரியுதா காய்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிட்டு கருத்துக்களை கமெண்ட்னு சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற அடுத்த ஒரு டுட்டோரியல் வீடியோ சந்திப்போம். நீங்கள் பார்த்துட்டு டெக்கி, நான் உங்களுக்கு ஹேவ் a nice day. Bye.